மற்றபடி நீங்கள் வேறு எங்கே ஹோர்டிங்ஸ் இருக்கும், ரோட்லலாம் பேனர் வைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இப்போது அமுல் வந்து ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய ஹோர்டிங் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஹோர்டிங்ஸ், அந்த பேனர்ஸ் வைப்பாங்க ரோட்டில். அது ஒரு அதெல்லாம் நீங்கள் கார்ப்பரேஷனுக்கு பணம் கட்டணும். இப்போ அது வந்து நல்லா கிளிக்காகி ஓடிச்சுன்னா அதில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபேமஸாக ஓடக்கூடிய சேனல்ஸில் கொடுத்துன்னு வருவாங்க. அதில் ஒரு போர்ஷன் ரெவென்யூ அந்த வீடியோ சேனல் ஓப்பன் பண்ணி நடத்துகிறவருக்கு கிடைக்கும். அந்த வருஷம் நீங்கள் ஜனவரியில் ஒரு பனோரமாவில் பிபிசியில் காட்டுவாங்க, who are all the top paid யூடியூபர்ஸ். இது வந்து ஒரு ரெவென்யூ மேக்கிங் ஏரியா. அதனால் என்ன பண்ணாங்க, எல்லாருமே வந்து அவங்களுடைய டேலண்டட் ஏரியாவில், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமஸ் குக்கிங் ஆளுன்னா ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பித்து புது புது விதமான டிஷ் எப்படிலாம் பண்ணணும். வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிகேஎன் அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நவீன உலகத்தில் நம்ம இருக்கோம், எல்லாமே நம்ம கைக்கு கீழே வந்துடுச்சு, நம்மளால் எல்லா விஷயமும் பார்க்க முடியும், அதை வந்து இன்னும் உணரதான் முடியல, அந்த ஒரு இதுதான் நமக்கு கொண்டு வரலாம். மற்றபடி நம்ம எல்லாமே அதில் பார்க்க முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது இல்லையா? அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சார்கிட்ட பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம இந்த சோஷியல் மீடியா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை சார், இப்போது இன்னொரு விஷயம், அதில் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தா, இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து தன்னை பற்றி ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரியான டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, முன்ன மாதிரி காலத்தில் போய் ஒவ்வொரு இடமா போய் அவங்கள வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் இப்போ இல்லை சார், எந்த விஷயமா இருக்கட்டும், அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறதாகட்டும் சரி, இல்லை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறதாகட்டும் சரி, தன்னை பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதாகட்டும் சரி, இந்த சோஷியல் மீடியா எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குல்ல சார்? சோஷியல் மீடியா தான்மா இன்றைக்கி எல்லாமே, அது இல்லாமல் எதுவுமே கிடையாது மாதிரி ஆயிடுச்சு. இதில் ப்ரமோஷன் வரும்பொழுது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 2 தான் இருந்ததுமா எனக்கு தெரிஞ்சு. 2 சார்? ரேடியோ, டிவிலாம் கிடையாதுமா. நான் சொல்கிறதுலாம் 1960, 50. ஓகே. ரேடியோ இருந்தது, நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ். ஓகே. நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன், தினமணி கதிர், கல்கி, குமுதம், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி மேகசின், அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜில் இருந்தது. நேஷ்னல் லெவல் மேகசின்ஸ் 1, 2 இருந்தது, இல்லஸ்ட்ரேட் வீக்லி அந்த மாதிரிலாம். அதில் ஆட் வரும். தினசரி பத்திரிகைகள், அதான் டெய்லி நியூஸ் பேப்பர், ரேடியோ, பிரிண்ட் ஃபார்ம், ரேடியோ, இவ்வளோ தான் இருந்தது மொத்தமே. இதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்தது. 1989 டெல்லியில் வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பை 1975 எல்லா ஸ்டேட்லேயும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டிவி வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லி, இதெல்லாம் எல்லாமே காஸ்ட்லி தான். இந்த மற்றபடி நீங்கள் வேறு எங்கே ஹோர்டிங்ஸ் இருக்கும், ரோட்லலாம் பேனர் வைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இப்போது அமுல் வந்து ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய ஹோர்டிங் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஹோர்டிங்ஸ், அந்த பேனர்ஸ் வைப்பாங்க ரோட்டில். அது ஒரு அதெல்லாம் நீங்கள் கார்ப்பரேஷனுக்கு பணம் கட்டணும், முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு. இது இவ்வளோ தான் இருந்தது, இது தாண்டி எதுவும் கிடையாது. அப்புறம் டெலிவிஷன் வந்த உடனே எல்லாம் பூதாகரமாக இருந்தது. இதெல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணி பண்ணணும், கரெக்டுங்களா? ஆமாம் சார். பணம் நிறைய செலவு பண்ணணும், அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா. ஆனால் பர்சனலாக உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கணும், உங்களுடைய ரெஸ்யூமி எடுத்துன்னு போய் எங்கேயாவது போடணும், அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் வழியே இல்லையே, எங்கே வழி? ஸோ நெட்டு மெயிலெல்லாம் வந்த அப்புறமா வந்து தகவல் பரிமாற்றம் அதிகமான பிறகு, சோஷியல் மீடியாலாம் வந்த பிறகு, உங்களுக்கு இந்த லிங்க்டின்லாம் உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் போட்டு வைக்கலாம். Naukri.comனு இருக்குது, அதில் போனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஆள் தேவைன்னு. அதுலேருந்து நீங்கள் எடுத்துன்னு போயிடலாம். இப்போது நீங்களே பணமே செலவில்லாமல் யாருக்கும் பே பண்ண வேணாம், உங்கள் செல்ஃபோன்லேயே இன்றைக்கி கேமரா வந்துடுச்சு இல்லையா? கரெக்ட்.
அதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரெவல்யூஷன் ஃபார் சோஷியல் பிளாட்ஃபார்ம். எக்ஸாக்ட்லி சார். உங்களுடைய சின்ன 1 minute வீடியோ ஷார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆமாம். அதை எடுத்து நீங்கள் நெட்டில் போட்டுக்கலாம். கூகுளில் இதில் யூடியூப்பில் போய் போட்டுடலாம். லெஸ் தென் 1 minute 60 seconds கீழே இருந்தால் ஷார்ட்ஸ்னு பேர். லாங்கர் வீடியோவும் எடுத்து உங்கள் சேனலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி போடலாம். இப்போ அது வந்து நல்லா கிளிக்காகி ஓடிச்சுன்னா அதில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபேமஸாக ஓடக்கூடிய சேனல்ஸில் கொடுத்துன்னு வருவாங்க. அதில் ஒரு போர்ஷன் ரெவென்யூ அந்த வீடியோ சேனல் ஓப்பன் பண்ணி நடத்துகிறவருக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து 3 மாதத்துக்குள்ளே உங்களுடைய வீடியோஸை வந்து 4000 மணி நேரம் பார்த்துருக்கணும் யாரையாவது மக்கள். ஓகே. அந்த பேராமீட்டர்னு அவங்க ஒரு மெயில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரெவென்யூ ஸ்டார்ட் ஆகுது, உங்களுடைய பர்டிகுலர்ஸ்லாம் கொடுங்க, பேங்க் டீட்டெயில் எல்லாம் கொடுங்க, எல்லாம் அது ஒரு பெரிய ஃபார்மாலிட்டி இருக்குது. அதெல்லாம் வாங்கி லிங்க் பண்ண உடனே எல்லாம் ஓகே பண்ண உடனே அந்த ஃபார்மாலிட்டி நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து மாதம் மாதம் உங்கள் சேனலில் ஒரு 20,000 மணி நேரம் மக்கள் பார்த்துருக்காங்க, அதில் இவ்வளோ ஆட் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஒரு போர்ஷன் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி 25 தேதிக்கு மேலே ஒவ்வொரு மாதமும் போன மாதத்துக்கு உங்களுக்கு டைரெக்டாக டெபாசிட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து ஒரு 2021 ஒருத்தர் வந்து நம்ம ஊர் காசுக்கு 186 கோடி சம்பாரிச்சான். க்ளோஸ் டு 200 crores. அவன் வந்து ஒரு அமெரிக்கன். அவன் ஓகே. ஒரு 27-28 வயசு இருக்கும் அவனுக்கு. அவன் என்ன சேனல் ஓப்பன் பண்ணான்னு தெரியுமா? ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ கேம்ஸ்லாம் வருது இல்லை, வந்துனே இருக்குல்ல புதுசு புதுசு. அது வந்து 10 stage 15 stage 20 stage இருக்கும். போ டஃப் ஆகினே போகும். அவன் கேமரா செட் பண்ணிட்டான், அவன் கம்ப்யூட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் அவன் அந்த வீடியோ கேம் ஆடுறான். ஓகே. அதை அப்படியே ஷூட் பண்ணுறான். புரியுதுங்களா? புரியுது சார். அதை சொல்லினே ஆடின்னு வரான். அதாவது அவன் ஸ்டார்ட் பண்ணான்னா 20 ஸ்டேஜ் அந்த வீடியோ கேம் புதுசாக வந்ததுன்னா ஒரு ரேட் ஷாட்டில் முடிப்பான். சமையல சார் அது அவ்வளோ ஸ்பீடாக ஆடுவான். அதை எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுறான், அது எப்படி நீ ஆடணும், அதை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணினே ஆடின்னு இருப்பான். புரியுதுங்களா? புரியுது. இதை வந்து அவ்வளோ பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவனுக்கு அந்த ரெவென்யூ வந்தது அந்த வருஷம். நீங்கள் ஜனவரியில் ஒரு பனோரமாவில் பிபிசியில் காட்டுவாங்க, who are all the top paid YouTubers. ஓகே. எவ்ரி ஜனவரி வரும், செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக்லேயோ. நான் பார்ப்பேன் அதை. இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அந்த வருஷமே நம்ம ஊரில் மீரட்டில் ஒரு பேரண்ட்ஸு அவங்க ஒரு 123 கோடி ஒன்றுமோ சம்பாரிச்சாங்க ஒரே வருஷத்தில். எப்படி தெரியுமா? யங் பேரண்ட்ஸு, அவங்களுக்கு ஒரு 2-2.5 வயசில் ஒரு பெண் குழந்தை, ஓகே, சின்ன குழந்தை. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், அதுக்கு ஏதோ ஒரு பேட்ரி ஆப்ரேட்டட் டாய் வாங்கி வந்திருக்காரு அவங்க அப்பா. அதை அங்கே வச்சுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்து எல்லாம் செட் பண்ணி பேட்ரிலாம் போட்டு நீ ஆடணும். சும்மா நீ ஒரு டாய் மாதிரி இருக்குது, பேட்ரி போகிற இடத்துல பேட்ரி போட்டு அந்த இதையே செட் பண்ணணும். ஓகே. இந்த குழந்தை என்ன பண்ணிக்குது, அதை அழகாக பிரித்து எல்லாத்தையும் அந்த பிக்சரை பார்த்து செட் பண்ணி பேட்ரி எங்கே போடணுமோ ப்ளஸ் மைனஸ் போட்டு கரெக்டாக அது விளையாடி நிற்குது. இவங்க அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, அந்த குழந்தையோட அப்பா அம்மா. ஏன்னா அவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணுது இதுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க, இதை நீ எப்படி பண்ண? பிரிச்சுட்டாங்க எல்லாத்தையும். இப்போ எனக்கு பண்ணி காட்டுன்னு. அந்த குழந்தை பண்ணிச்சு அதை திருப்பியும். அதை வீடியோ எடுத்தாங்க, ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி போட்டாங்க. இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க இவங்க, இது மாதிரி டாய்ஸு செட் பண்ணி பேட்ரி போட்டு ஆடணும், அந்த மாதிரிலாம் பசில்ஸ் மாதிரிலாம் எல்லாமே டைரெக்டாக நீ எடுத்து ஒரு விளையாட முடியாது. அந்த மாதிரி டாய்ஸாகவும் வாங்கி வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. ஓகே. அது செட் பண்ணி ஆடுது. இதை வீடியோ எடுத்து போட்டுன்னு வராங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவங்க அப்பா, அந்த குழந்தை எப்படி வந்து அனலிட்டிக்கல் திங்க் பண்ணுது எல்லாமே. இது வந்து உலகம் பூரா ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஓகே. அவங்க அவ்வளோ பணம் சம்பாரிச்சாங்க. ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஒரு வருஷம்
யூடியூப்பில் கூட நீங்கள் நெட்டில் கூட போயிட்டு கூகுளில் கூட போயிட்டு பார்க்கலாம். அதில் டாப் யூடியூபர்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இது 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 வந்து ஒரு ரெவென்யூ மேக்கிங் ஏரியா. அதனால் என்ன பண்ணாங்க, எல்லாருமே வந்து அவங்களுடைய டேலண்டட் ஏரியாவில் ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமஸ் குக்கிங் ஆளுன்னா ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பித்து புது புது விதமான டிஷ் எப்படிலாம் பண்ணணும் அதை டெமோ கொடுப்பாரு. பேசிக்கினேன் இவ்வளோ உப்பு போடணும், இவ்வளோ கத்திரிக்காய் வேணும், இவ்வளோ வெங்காயம் அரியணும், 100 கிராம் இந்த தால் போடணும், அந்த மாதிரிலாம் எல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அஃப்கோர்ஸ் சினிமா ஓரியன்டேஷன். இதில் யார் ரொம்ப அடிபட்டுட்டாங்க அப்படின்னா திரைப்படத்துறை. நீ படம் எடுத்து போட்ட அடுத்த நிமிஷம் நெட்டில் வந்துடுது. ஆமாம் சார். அது வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அதை எப்படி வந்து அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, யார் எங்கேருந்து போடுறாங்க தெரியல, பிடிக்கவே முடியல. இதெல்லாம் ஆயிடுச்சு. நிதி நிறுவனங்கள் அவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி பேங்க்ஸு, எல்ஐசி, டிரான்ஸ்போர்ட் செக்டார் லைக் ஏர்லைன்ஸு, ரயில்வேஸு, அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக போயிடுச்சு. இதில் வந்து அவங்களுடைய ஆட்ஸ் அவங்களே இது பண்ணிப்பாங்க. ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. உங்களை நீங்கள் வந்து இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செய்தித்தாள்கள், டெய்லி நியூஸ் பேப்பரையோ, டெலிவிஷன் ஆட்ஸையோ, ரேடியோ ஆட்ஸையோ, மேகசின் ஆட்ஸு, இதெல்லாம் நீங்கள் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் ஆடு கொடுக்கணும் உங்களை பற்றி, உங்கள் ப்ராடக்டை பற்றி, உங்கள் கம்பெனியை பற்றி, உங்கள் நிறுவனத்தை பற்றி அப்படின்னா யூடியூப்லேயே போய் நீங்கள் ஆடு கொடுக்கலாம். இது சீப்பர் டேரிஃப். ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி வரும்போது எல்லாருக்குமே வந்து அஃபோர்டபிலிட்டி வந்துடுது. என் நிறுவனத்தை பற்றியும் நான் வந்து கொஞ்சம் இது கொடுக்கலாம், கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு வந்துடுது. ஸோ ஓரளவுக்கு நான் சின்ன ஒரு அமௌண்ட்டு அலாட் பண்ணி நான் கொடுக்க முடியும். அது மாதிரி வியாபாரத்துறைன்னு வரும்பொழுது உலகத்தில் எங்கே இருக்கிறவங்களும் ஒரு யூடியூப் வழியாகவோ, ஒரு இன்ஸ்டாகிராம் வழியாகவோ, ஒரு ஃபேஸ்புக், இதில் வந்து இன்ஸ்டாகிராம் பிளேஸ் a lot of role for many business platform. ஆமாம் சார். அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இன்ஸ்டாகிராமுக்கு. உன்னுடைய லேட்டஸ்ட்லாம் நீ போட்டுக்கினே வரலாம். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி போட்டுக்கினே வரலாம். உன்னுடைய ப்ராடக்ட்ஸை டைம் டு டைம் நீ போட்டுனே வரலாம். ஷார்ட் கிளிப்ஸ் போடலாம், 1 minute, half a minute வீடியோ போடலாம். இது மாதிரி எல்லாம் வரும்பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு ஓப்பனிங், அந்த என்ன சொல்கிறது, ஒரு 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 பிளாட்ஃபார்ம், நீ பெருசாக பணம் செலவு பண்ணி உன்னை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ வந்து பெரிய நிறுவனங்கள் தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்க முடியும். சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களாம் அட்வர்டைஸ்மெண்ட், ஏன்னா அந்த அளவுக்கு பணம் செலவு பண்ண முடியாதுல்ல உங்களால். அதனால் இன்றைக்கி வந்து ஒன்று குறைந்த செலவில், இல்லைன்னா செலவே இல்லாமல் உங்களை நீங்கள் வந்து எந்த வியாபாரமாக இருந்தாலும், பர்சனல் இதாக இருந்தாலும் உங்களை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஒன்றும் வியாபாரமே இல்லாமல் அவங்களோட சொந்த டேலண்ட்ஸ் வச்சு யூடியூப் சேனல் செஞ்சு யூடியூபராக மாதிரி நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூடியூப் வழியாகவே பணம் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ வரட்டுமே, ஒரு மாதம் ஒரு 20,000, 25,000, 30,000, 40,000, இந்த வாட் எவர் ஸ்மால் அமௌண்ட். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரிலாம் வந்து இன்றைக்கி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நெட்டு வழியாக நீங்கள் வந்து நிறைய வியாபாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி யூடியூப் வழியாகவோ, ஃபேஸ்புக் வழியாகவோ, இன்ஸ்டாகிராம் நிறைய வியாபாரங்களை பற்றி தெரிஞ்சு நீங்களும் அந்த மாதிரி துறையில் உங்களுக்கு டேலண்ட்ஸ் இருந்தால் ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான மோட்டிவேஷன் அது உங்களுக்கு கொடுத்துருது. அதனால் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு மனித குலத்துக்கு ஒரு வரப்பிரசாதம், தங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்வதற்காக. அதில் வந்து எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. இதை எப்படி நீங்கள் திறன்பட பயன்படுத்தி பயனடைவீர்கள் என்பது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்குது. வணக்கம் சார். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க சார். உண்மையாகவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன அட்வான்டேஜஸான அந்த டெக்னாலஜிஸ் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக வி ஹேவ் டிஸ்அட்வான்டேஜஸ் டூ. இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்காக காத்துட்ருக்கு. இன்னும் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.